ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் பாஸ். இன்னைக்கு பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புளிக்காய்ச்சல் தான். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோ. புளிக்காய்ச்சல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வெத்தல், வேர்க்கடலை, வெந்தயம், தனியா, மிளகு, மஞ்சப்பொடி, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு. இப்போ ஒரு பேனில் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சலுக்கு கடலைப்பருப்பு முதல்ல சேர்த்துடலாம். பாதி கடலைப்பருப்பு சேர்க்குறேன் நான் எடுத்து வச்சுருந்ததில். இப்போ உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். அதே மாதிரி பாதி உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போது தனியா சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். கொஞ்சமாக மிளகு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம். இப்போ மிளகா வெத்தல், ஒரு பாதி மிளகா வெத்தல் நான் இதில் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். அதனால தான் நான் இப்போ பேச்சுலர் ரெசிபியில் வந்து நான் எப்படின்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது, இது ரொம்ப ஈஸி. இது ஃபஸ்ட்டு இது பொடி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அந்த புளிக்காய்ச்சல் செய்கிறது ரொம்ப ஈஸி. அது செஞ்சுட்டு நம்ம எப்போ வேணால் அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய கூடுதலாக தான் செய்கிறேன். ஏன்னா எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, இது எல்லாத்துக்குமே இந்த வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறதுனால நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா யாருமே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் காமிக்கிறது இல்லை. என் சேனலில் தான் நான் மட்டும்தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் காமிச்சு உங்களுக்கு நான் சமையல் போடுறேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பருப்பு வறுக்கணுன்றது எல்லாம் உடனே அடுத்தடுத்து நம்ம அந்த பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா சின்னதாகவே வச்சுட்டு செய்யுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் உடனே தான் எல்லாமே பருப்பெல்லாம் போட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்ட் இதுவாகிடுச்சு பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். புளி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும். ஒரு 100 கிராம் ஒரு புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப அவசரமாக செய்யணும் அப்படின்னா நல்லா வெந்நீரை வச்சு அதை ஊற்றிட்டிங்கன்னா, அந்த வெந்நீரில் அந்த புளியை இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் அந்த புளி வந்து நல்லா இதுவாகிடும், உங்களுக்கு ஊறிடும். டக்குன்னு அதை எடுத்து நம்ம புளிக்காய்ச்சல் செஞ்சிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். போய் இதில் வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடி பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகா வெத்தல், தனியா, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பொடிப்படியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள். எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது புளிக்காய்ச்சல் அப்படின்றதுனால நம்ம புளி தண்ணியை ஊற்றி நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா ரொம்ப சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வைங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெறுமை ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போது ரொம்ப அடுப்பு சின்னதாக வச்சு தான் செய்யணும். இப்போ இது வந்து நம்ம இது புளிக்காய்ச்சல் செய்ய போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கோம். அதனால் அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க. இப்போ இதில் மிளகா வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்க்குறேன். இது வந்து வறுத்துட்டு தான் செய்யணுன்ட்டு இல்லை. இப்போ நம்ம இது செய்யும் போதே இப்படியே வறுத்தோம்னா அது அப்படியே வறுந்துடும் இந்த வேர்க்கடலை. அதனால் வறுத்துட்டு செய்யணும்னு இல்லை. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையே இதில் போட்டு அப்படியே செஞ்சிங்கன்னா அது அப்படியே நல்லா வறுத்துடும், இதுவாகிடும். என் சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சமையல் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயின்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாரீஸ்லேருந்து ரெடி டு வியர் குர்த்தீஸு, பார்ட்டி வேர் குர்த்தீஸு, பார்ட்டி வேர் சாரீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி டு வியர் சாரீ எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். அதுலேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இல்லை கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக கரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க.
இப்போ இதில் வறுத்து வச்சிருந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொடி சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா அந்த கெட்டினஸ் வரும். அதை நல்லா அதை இப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது அப்படியே நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒன்றும் உப்பு சேர்க்கல, இனிமேல் தான் உப்பு சேர்க்கணும். நீங்கள் வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்க்கலை, அது உங்கள் விருப்பம் தான். வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அது நல்ல கெட்டினஸ் வரும். இதை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு கூட நீங்கள் ஒரு 1 வீக்கு கூட அதை வச்சு சாப்பிட்லாம். இது புளி போட்டிருக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, வெளியிலே வச்சுக்கலாம். சாப்பாடில் போட்டு தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாக நான் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். புளிக்காய்ச்சல்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பீங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். அதனால தான் நான் பேச்சுலர்ஸ்க்கே நான் வந்து இந்த புளிக்காய்ச்சல் எப்படின்ற செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வீக்லி இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அவங்க அப்பப்போ இந்த சாப்பாடு மட்டும் வச்சுட்டா இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். அவங்களுக்கு ஈஸியான ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ரைஸாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு ஈஸியான சாப்பாடு அவங்களுக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அருமையான ஒரு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இது வந்து இன்றைக்கி நிறைய தான் செஞ்சுருக்கேன். இது பேச்சுலர்ஸ்க்கு செய்யணும்னா இதுலேயே கம்மியாக நான் போட்டதுலேயே பாதி எல்லாமே போட்டு புளியும் கம்மியாக போட்டு செஞ்சாங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே அதை முடிச்சிடலாம். இது வந்து புளி நிறைய இருந்ததுனால நமக்கு அந்த கெட்டினஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இதோட கம்மியாக செஞ்சாங்கன்னா அவங்க வந்து இன்னும் சீக்கிரமாக அதை செஞ்சிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த புளிக்காய்ச்சல் வந்து செஞ்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அருமையான ஒரு புளிக்காய்ச்சல் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான சிம்பிளான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.